ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகா, 6 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆன அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதில் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் தக்காளி கட் பண்ணதுனால இந்த கேப்பில் வந்து நாங்கள் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இன்னும் கரெக்டாக வரலை. பொன்னிறம் வந்த அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளியை காட்டுறோம். இந்த தக்காளியை தான் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளியும் நல்லா ஹீட்டில் ஒரு ஜூஸி ஃபார்ம் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா உப்பு வந்து ஆட் பண்ணணும். இப்போ உப்பு எடுத்துட்டாங்க. உப்போட அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் வந்து உப்பு போட போகிறாங்க. உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு இடத்துல உப்பு நிற்க வேண்டாம். ஸோ உப்பு வந்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் போயிடும். உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் வச்சு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அது ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா தக்காளியிலேருந்து அந்த சாரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறமா ஒரு ஸ்கூப் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடுங்க. பாயில் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பாயில் ஆகணும். பாயில் ஆன அப்புறமா டேஸ்ட் பாருங்கள். உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலும் ஆட் பண்ண வேண்டாம். கரெக்டாக இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்காக உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சு குக்கரில் வைக்க போகிறோம். நாங்கள் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்ப இறக்கிடுங்க. இப்போ குக்கரில் வச்ச உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் போட்டு முடிச்ச அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் உப்பும் போட்டு முடிச்சுட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. பிணைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அது வந்து அந்த உப்பு காரம்லாம் உள்ளே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடை வந்து இறக்கியாச்சு. சாப்பாடில் தக்காளி சாதத்துக்காக நம்ம இந்த சாப்பாடில் வந்து தக்காளி தொக்கை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு பிணைஞ்சோன்னே தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சாப்பாடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா குழம்பு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி சாதம் கரெக்டாக வராது. மிஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் குழம்பு ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா குழம்பு கூட ஊற்றிக்கலாம். ஆனால் ஒயிட் ரைஸ் வந்து கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போ தக்காளி சாதம் வந்து நம்ம சீக்கிரமாகவே முடிச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஸோ தக்காளி சாதம் ரெடி. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும். அதுக்கு நம்ம இப்போ கடாய் வைக்கணும். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு தெறிக்க ஆரம்பிக்கும் போது வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும். இப்போ இதில் நம்ம வந்து பிணைஞ்சு வச்சு அந்த உருளைக்கிழங்கை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு இதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து கடாயிலே இருக்கட்டும். அதுலேயே வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகி உப்பு காரம்லாம் உள்ளே ஏறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.